வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்? இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √5 ப்ளஸ் √3 டிவைடட் பை √5 மைனஸ் √3 அண்ட் ஒய் ஈக்குவல் டு √5 மைனஸ் √3 டிவைடட் பை √5 ப்ளஸ் 3 தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் x5 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ரூட்லேயே நம்ம போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணால் டினாமினேட்டரில் உள்ள ரூட்டை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதை என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூவை √5 ப்ளஸ் √3 டிவைடட் பை √5 மைனஸ் √3 இன்ட்டு இங்கே மைனஸில் இருக்கா, அப்போ ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டு கொண்டு வர முடியுமா? அப்போ √5 இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை வந்து ப்ளஸ் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? √5 ப்ளஸ் √3 டிவைடட் பை √5 ப்ளஸ் √3. ஓகேவா? இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு வந்து ஃபார்முலான்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக இப்படி ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். டிவைடட் பை ஏ ஸ்கொயர் என்ன, ஏங்கிறது √5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது √3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணிக்கலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது √3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி, இது ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. அப்போ வந்து இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ √15, ஏன்னா இதோட ரேடியன் வந்து இதுக்கும் 2 தான், இதுக்கும் 2 தான். அப்போ ஸோ வந்து 5 × 3 15 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது ஃபார்முலாவில் வர 2. ஓகேவா? டிவைடட் பை அந்த ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஃபார்முலா தெரியலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வந்து √5 இன்ட்டு √5 √5 த ஹோல் ஸ்கொயர், √5 இன்ட்டு √3 அதை அப்படியே வந்து எழுதிக்கங்க, √15. அடுத்து அகைன் இங்கே ஒரு √15 வரும், அப்போ 2√15, அப்புறம் √3 இன்ட்டு √3 த ஹோல் ஸ்கொயர், அதே தான் வரும். ஓகேவா? டிவைடட் பை இப்போ ஸ்கொயர் பண்ணும்பொழுது இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஏன்னா ரூட்டோட வேல்யூ வந்து இப்படி இருக்கிற வச்சுங்களேன், ரூட்டோட வேல்யூ 1/2, அப்போ 5 2/2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 5 மட்டும் கிடைக்கும். அப்போ 5 மைனஸ் அதே மாதிரி இதுக்கும் கேன்சல் ஆகி 3ன்னு வந்துடும். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான். அப்போ வந்து ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 + 3 + 2 √15 வந்துடும், டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இது ஆட் பண்ணா கிடைக்கும் 8 + 2 √15 டிவைடட் பை 2. இதில் 2வை காமனாக எடுத்தோம்னா 2 இன்ட்டு 2வை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன வரும், 4. ஏன்னா 4 2s தான் 8, அப்போ 2 காமனாக எடுத்தோம்னா இந்த இடத்துல 4 வந்துடும். ப்ளஸ் இந்த 2 வெளில எடுத்துட்டோம்னா +1 √15 டிவைடட் பை 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 + √15. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கலாம். y ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, ஜஸ்ட் சைன் மட்டும்தான் மாறி இருக்கு. ஓகேவா? √5 மைனஸ் √3 டிவைடட் பை √5 ப்ளஸ் √3. இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு இங்கே வர ஆன்சரில் ஜஸ்ட் மைனஸ் வரும். நான் உங்களுக்கு எதுக்கு போட்டு காட்டுறேன். அகெயின் அதே மாதிரி தான். இப்போ இங்கே ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்கு இதோட மைனஸை வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ √5 மைனஸ் √3 இங்கே இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடட் பை √5 ப்ளஸ் √3 இருக்கா, டினாமினேட்டரில் ப்ளஸ் இருக்குது, அப்போ மேலேயும் கீழேயும் √5 மைனஸ் √3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது. இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா இந்த இடத்துல -2ab வரும். ஓகேவா? அப்போது டைரெக்டாக நம்ம ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். ஏ ஸ்கொயர்
plus b square minus 2a ஓட வேல்யூ வந்து root 5, அதோட வேல்யூ வந்து root 3, அப்போ root 15 மல்டிப்ளை பண்ணிட்டோம். divided by root 5 the whole square minus root 3 the whole square. இப்போ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 5 plus 3 minus 2 root 15 divided by இது root 2 வந்து கேன்சல் ஆகி 5 minus 3 வரும். ஓகேவா? அகைன் வந்து இது 8 minus 2 root 15 divided by 2 வரும். இதை 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 minus root 15 வரும். ஓகேவா? இதில் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 4 minus 15 வரும். இந்த 2 கேன்சல் ஆகிட்டுனா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் வந்து 4 ப்ளஸ் ரூட் 15 ப்ளஸ் ஒய்யோடது வந்து 4 மைனஸ் ரூட் 15 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் 4 ப்ளஸ் ரூட் 15 இன்ட்டு 4 minus root 15. ஓகேவா? இப்போ இது வந்து ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, கேன்சல் பண்ணுங்கள். 4 + 4 8. இது எப்படி இருக்குது? திருப்பி அகெயின் பார்க்குறதுக்கு a + b இன்ட்டு a - b. அப்போ a ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிறது 15 ஸ்கொயர். ரூட் 15 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 15 மட்டும் வரும். அப்போ ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 மைனஸ் b ஸ்கொயர் என்ன? ரூட் 15 the whole ஸ்கொயர் போடும்பொழுது வெறும் 15 மட்டும் வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இப்போ என்ன வரும்? 8 + 16ல் 15 போச்சுன்னா 1. அப்போ the answer is 9. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸு ஒய் கொடுத்துட்டு இது கேட்குறாங்க. இது ரூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை கேன்சல் பண்ணுறது சால்வ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம்? ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சுக்கிறோம். அதே கொடுத்துருக்க ஒய் எடுத்து அதே மாதிரி டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை சைனை சேஞ்ச் பண்ணி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒய்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது கேன்சல் பண்ணுறது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை அந்த ப்ளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக் எதுவும் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.